வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஃப்ரண்ட் பேனல் ஃபார் சப் ஆம்பிளிஃபையர். அதாவது ஏவி ரிசீவருக்கெல்லாம் உங்களுக்கு சப் ஆம்பிளிஃபையர் கேட்பாங்க. இந்த சப் ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஃப்ரண்ட் பேனல். இது வந்து மேட்ரிக்ஸ் 3900 அந்த மாடலுக்கு சூட் ஆகும். எங்களுடைய கேபினெட் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பேனல். ஒரு ஃப்ரீக்வன்சி கண்ட்ரோல், அதுக்கடுத்து ஒரு சப் கண்ட்ரோல். இது 2 கண்ட்ரோல் தான் வரும். ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து நம்ம வேறு மாதிரி சுவிட்ச் போட்டுக்கலாம். இது சும்மா சாம்பிளுக்காக போட்டிருக்கேன். கேடிசி எல்கான் போட்டோமா அந்த பிளாக் கலர் நல்லாயிருக்கும், மேட் பிளாக்கில் இருக்கும். அந்த சுவிட்சு அதை போட்டு இதை போட்டுக்கலாம். இது பார்க்கறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் அந்த செலெக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். பேக் சைடில் வந்து 6 RCS சாக்கெட் இருக்கும். அந்த 6 RCS சாக்கெட்டில் ஃபஸ்ட்டு பின் வந்து உங்களுக்கு வந்து சஃப்ரி இன்புட்டு, அதாவது சஃப்ரி இன்புட்னால் ஏவி ரிசீவர்லேருந்து சஃப்ரி இன்புட்டாக இங்கே கொடுத்துக்கலாம். அடுத்த பாயிண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு சஃப்ரி போட்டு அது 2 இன்புட்டாக கொடுத்துக்கலாம். ஆர் ஈவன் சென்டர் பாயிண்ட்டை வேக்கண்ட்டாக விட்டுட்டு இந்த லாஸ்ட் பாயிண்ட்டில் கொடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து சஃப்ரி இன்புட்டு, அதாவது யூஎஸ்சி ஆக்ஸ் இன் ஃபார் சப்புக்காக கொடுக்குறது. இன்னொரு பக்கம் வந்து சஃப்ரி இன்புட்டை கொடுத்துக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டு டம்மியாக வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு வோல்ட்ஸ் போட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் கொடுத்துக்கலாம். எந்த இன்புட் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்சு. 6 பின் பிகே போட்டிங்கன்னா 2 பின் கீழே கொடுத்துக்க வேண்டியது ஒரு இன்புட்டை, மேலே 2 பின்னால் இன்னொரு இன்புட்டை கொடுத்துக்க வேண்டியது. அடுத்து வந்து சென்டர் பாயிண்ட் வந்து நீங்கள் அவுட்புட் எடுத்து கொடுத்துடலாம். கிரவுண்டு வந்து காமனாக ட்ராவல் ஆகிடும் போர்டுக்கு, அந்த மாதிரி போட்டுக்கலாம். இது அவுட்புட் சாக்கெட் ஒரு சாக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சாக்கெட்டை பேரலாக அவுட்புட் எடுத்து வச்சுக்கலாம். தென் ஃபேன் ஆசிட்டிஸ் இந்த மெயின்ஸ் கார்டு எல்லாமே இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுற டிரான்ஸ்ஃபார்மர் இது பார்த்திங்கன்னா 30-30 10 ஆம்ப்ஸு. இது 40-40 வரைக்கும் போட்டுக்கலாம். பட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இப்போ ட்ரையலில் நாங்கள் போட்டுட்ருக்கோம் 40, 50, 70, 80 போட்டுட்ருக்கோம். இப்போ 30-30 போட்டுக்கலாம். இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 280 வாட்ஸு. 280 வாட்ஸ்னால் வந்து நீங்கள் வந்து 2 சப்பு அட் 140 வாட்ஸ் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி போட முடியும். ஆர் ஈவன் சிங்கிள் சப்பு போட்டிங்கன்னா, டபுள் மேக்னெட் போட்டிங்கன்னா ஒரு சப்புக்கு போட முடியும். ஃபுல் ஆம்ப்ஸ் கிடச்சிரும். இது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எங்களுடைய 6 பெட் மோனோ. இந்த 6 பெட் மோனோ இந்த வாட்டி ஹீட்ஸிங் கொஞ்சம் ஹெவியாக பண்ணியிருக்கோம். ஹீட்ஸிங் சைன்வே ஹீட்ஸிங், அது அடிஷ்னலாக ஒரு ஹீட்ஸிங் போட்டிருக்கோம். போட்டு வந்து இது வந்து வெர்டிகலாகவும் வைக்க முடியும். நீங்கள் இந்த மாதிரி வச்சாலும் கீழே பாட்டமில் வந்து கேப் இருக்கும். ஒரு மினிமம் ஒரு 8 mm வரைக்கும் கேப் இருக்கும். கீழே வந்து இன்சுலேஷன் பேப்பர் வைக்கணும். ஏன்னா இன்கேஸ் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே பாட்டமில் டச் ஆகும். அதுக்காக பாட்டமில் வந்து இன்சுலேஷன் பேப்பர் வைக்கணும். தென் வோல்ட்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணலை. வோல்ட்ஸும் வந்து நீங்கள் வந்து போட வேண்டியிருக்கும். வோல்ட்ஸும் வந்து கிரவுண்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு, கிரவுண்டு கான்டாக்ட் இருக்கக்கூடாது கேபினெட்டில். அந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு வேணால் வோல்ட்ஸ் போட்டுக்கலாம். அப்படி வோல்ட்ஸு தேவையில்லைன்னு சொன்னால் அங்கேயே கரெக்டாக டைப் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரியும் திருப்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி திருப்பி வச்சிங்கன்னா டோட்டல் பாடியில் வந்து நல்லாவே ஹீட்ஸிங் ரெஸ்ட் ஆகும் ஃபுல்லாகவே. அந்த மாதிரியும் வச்சுக்கலாம். இல்லை கீழே திருப்பி வைக்கனாலும் திருப்பி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஏதாவது அக்சசரிஸ் வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து சப் ஆம்பிளிஃபையருடைய கேபினெட் அண்ட் ஃப்ரண்ட் பேனல், அதனுடைய அக்சசரிஸ் இது எல்லாமே என்கிட்ட கிடைக்கும். இதில் 2 ஃபெட் வேணுன்னா 5 ஆம்ப்ஸ் போட்டுக்கலாம். 4 ஃபெட்டு போடணுன்னா 8 ஆம்ப்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து 6 ஃபெட்டு போடணுன்னா நீங்கள் வந்து ஒரு 10 ஆம்ப்ஸ் போட்டுக்கலாம். 24 வோல்ட்டு போடலாம். பட் வந்து 30 வோல்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும். 30, 40, 50 இது வரைக்கும் மாறி மாறி போயிட்டே இருக்கலாம். பட் ஒரு லிமிட்டேஷன் கிடையாது இதுக்கு. நம்ம போர்டு நல்ல பவர் விஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எவ்வளோ வோல்ட் வேணால் ரைஸ் பண்ணிக்கலாம். அதை கண்டினியூஸ் R&Dயில் இருக்குது. R&D முடிஞ்ச பிறகு ஒவ்வொன்றா அப்டேட் பண்ணுறேன். யாருக்காவது வேணும்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.